ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். நான் தியேட்டர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. தியேட்டரில் பண்ணாத கொடுமை இப்போ பாலா சாரால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே அவ்வளோ விக்ரஸாக ட்ரைனிங் நடக்கும். ஏதாவது ஒரு சின்ன சீன் தப்பு பண்ணிட்டோன்னா கையில் எதிர்க்கும் எடுத்து அடிப்பாங்க. அப்படியெல்லாம் துரத்திலாம் நான் அடி வாங்கியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட பேச்சு அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு யாராவது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆட்டிடியூடு, ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்களா ஆன் த ஃபேஸ்? அது நான் பேசினதுக்கப்புறம் இல்லை, ஃபஸ்ட்டு என்னை பார்த்தாலே திமிராக தான் தோணும். அது நிறைய பேர் பின்னாடி பிற்காலங்களில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் தெரியும் நான் ரொம்ப காமெடி பீஸ்னு. தேவையா, எதுக்கு இந்த மாதிரிலாம் போடணும், இந்த வயசில் எப்படி தேவையா? ஏன்னா அப்படி இருக்கிற கமெண்ட்ஸ் தான் அதிகமாக வரும் நம்ம சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டாலும் நான் கேட்பேன், உனக்கு இது தேவையா? இது நான் 3000 ரூபாய் செலவு பண்ணி நீ கொடுத்தியா? சூடு எனக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூமே இருந்ததில்லை. எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலையேன்னு நான் வருத்தப்பட்டதில்லை, நம்மளுக்கு காசு இல்லையேன்னு வருத்தப்பட்டதில்லை, நம்ம வீட்டில் சும்மா இருக்கோமேன்னு வருத்தப்பட்டதில்லை. என் லைஃப்பில் எல்லாமே நிறைவாக நடந்துட்டுருக்கு. அது அம்மா கிட்டே இருந்தப்பையும் சரி, இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் சரி, எல்லாமே அதாவது பொசிஷனில் ஃபாலோ ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். வாய்ப்பு இல்லைன்னா நான் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ். உங்களுக்கு கேட்டதே 2 ரிக்வெஸ்ட் தான். ஒன்று மொட்டை அடிக்கணும், ஒன்று ஒல்லி ஆகணும். மொட்டை அடிக்கிறதுக்கு நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் ஒல்லி ஆகுதுங்கிறது எனக்கு ஆசை தான். ஆனால் எவ்வளோ நாள் எடுத்துக்கும் என் உடம்புன்னு தெரியாது. ஸோ அதனால அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமோன்னு தோணுது.